வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.11 ஃபஸ்ட்டு சம் சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் 9x² - 12x + 4 = 0. இங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் 3.11 ஃபஸ்ட்டு சம் கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளை வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்க. என்னதுமா 9x² - 12x + 4 = 0. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்பாங்க? 9x² - 12x + 4 = 0. ஓகேவாம்மா? என்ன சொல்லியிருக்கான்னா ஸ்கொயர் மெத்தடு. இங்கே இந்த வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்க. அப்போ இதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. இந்த x² இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் 1 தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவாம்மா? நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. இந்த x² பக்கத்தில் கண்டிப்பாக 1 தான் இருக்கணும். என்னது ஃபஸ்ட்டு ஸ்டெப்? x²இன் கெழு. தமிழில் கெழுங்க, இங்கிலீஷில் கோஎஃபிசியன்ட் அப்படிம்பாங்க. அது 1ஆக தான் இருக்கணும். அப்போ இங்கே 9 இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? திஸ் இஸ் இந்த 1 ஈக்குவேஷனை 9ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 9/x² divided by 9 minus 12x/9 plus 4/9 = 0. Okay, 9 cancel ஆயிடுது. So that is x² minus 3, that is 4, minus 4/3x plus 4/9 = 0. First step. Second என்ன செய்யணும்னா பண்ணுங்கம்மா, x² minus 4/3x plus 4/9 = 0. அப்படி தானே? x² minus 4/3x plus 4/9 = 0. அதுக்கப்புறம் செகண்டாக என்ன செய்யணும்னா x² minus 4/3x இங்கே கொண்டு போவோம் minus 4/9. ஓகேம்மா? அதுக்கு பிறகு என்னென்னா செகண்டு என்னென்னா எக்ஸின் கெழு இருக்குல்ல, எக்ஸின் கெழு இருக்கு இல்லையா, இந்த 4/3 என்ன செய்யணும்? எக்ஸின் கெழு இந்த எழுதிக்கூடமா இப்படி எழுதுமா? செகண்ட் ஸ்டெப் எப்படின்னா எக்ஸின் கெழு, எக்ஸோட கெழு. தமிழில் கெழுங்க, இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? கோஎஃபிசியன்ட். இங்கிலீஷில் கோஎஃபிசியன்ட். எக்ஸின் கெழு என்னது? 4/3. இந்த எக்ஸின் கெழுவை 1/2ஆல் பெருக்கி அதை ஸ்கொயர் பண்ணி இருபுறமும் கூட்ட வேண்டும். பார்த்துக்கோங்கம்மா, ப்ராப்ளத்தை நல்ல ஓகேவாம்மா. இப்போ என்ன செய்கிறோம்? எக்ஸின் கெழு என்னதுமா? எக்ஸின் கெழு என்னது? -4/3. அப்படி தானம்மா? -4/3 எக்ஸின் கெழு இன்று 1/2ஆல் பெருக்கி அதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு minus the whole square, that is plus 2, that is 2. அப்படி தானம்மா? 2ன்னா இது 2ஆல் நம்ம டிவிஷன் பண்ணுறோம். தட் இஸ் 1, இங்கே 2. ஸோ தட் இஸ் 2/3 the whole square, that is 4/9. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இருபுறமும் கூட்டணும். பாருங்கள், x² minus 4/3x plus 4/9 = minus 4/9 plus 4/9. பார்த்தீங்களாம்மா? என்னம்மா ஆன்சர் இருக்குல்லம்மா? இந்த இருபுறமும் கூட்ட வேண்டும். பாருங்கள், -4/3 எக்ஸோட கெழு, அதை 1/2ஆல் பெருக்கி அதை ஸ்கொயர் பண்ணுறோம். இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிச்சுமே ஆன்சர் 4/9. இந்த 4/9 இருபுறமும் கூட்ட வேண்டும். இந்த சைடு கூட்டியிருக்கோமா? 4/9. இந்த சைடு கூட்டியிருக்கோமா? 4/9. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x² minus 4/3x plus 4/9. இங்கே பாருங்கள், -4/9 plus 4/9, that is 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் பாருங்கள், இது எப்படி இருக்குது? x² minus 4/3x plus 2/3 the whole square = 0. ஓகேம்மா? பாருங்கள், இது x² plus
2/3 the whole square minus a square plus b square plus 2 into a into b ஈக்குவல் டு 0. பார்த்தீங்களாமா இந்த டேர்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பாருங்கள் 2/3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2a இன்ட்டு பி அந்த டேர்மில் இருக்கா பார்த்தீங்களாமா நல்லா பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2/3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2/3 த ஹோல் ஸ்கொயர் இது எப்படிமா பாருங்கள் a square plus b square minus 2ab equal to என்னது a minus b the whole square ஃபார்முலாவில் இருக்கா பாருங்க a square அப்போ a இருக்க இடத்துல வந்து என்னது வந்து x வருது b இருக்க இடத்துல என்ன வருது 2/3 இருந்து அப்போ a மைனஸ் அப்போ இது வந்து என்னதுமா a minus b என்னது x minus 2/3 the whole square equal to 0 ஓகேம்மா இப்போ பாருங்கள் x minus 2/3 into 1 x minus 2/3 into 1 equal to 0 so x equal to 2/3 into பார்த்தியா ஆன்சர் என்னது x equal to 2/3 3 அப்படி தானே கண்டுபிடிச்சாச்சா இப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ தீர்வு கணம் வந்து எவ்வளவு என்ன வருது வர்க்க பொறுத்து கொஸ்டின் solve the following quadratic equations by completing the square method step by step நான் கொண்டு வந்துட்டோமா எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் என்ன சொல்லியிருக்கான் ஸ்கொயர் மெத்தடு இருக்குது ஃபார்முலா மெத்தடு இருக்குது இது வந்து இந்த ஸ்கொயர் மெத்தடுக்கு வந்து எனது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எக்ஸின் கெழு வந்து ஒன்றாக இருக்கும் எக்ஸ் ஸ்கொயரின் கெழு வந்து ஒன்றா இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்னால் என்னது இது இதனுடைய கெழு கோஎஃபிசியன்ட் அது கெழு வந்து ஒன்றாக இருக்கணும் அப்போ இதை வந்து 9ஆல் வந்து நம்ம டிவிஷன் பண்ணணும் பண்ணச்சமே எனது எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1 ஆகிட்டா பாருங்கள் 1 ஆகிட்டு ஓகேவா தென் நெக்ஸ்ட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா இந்த கான்ஸ்டன்ட் டைம் இங்கே கொண்டு வந்துட்டு எக்ஸோட கெழு இருக்கு இல்லையா எக்ஸோட கோஎஃபிசியன்ட்டை வந்து 1/2ஆல் பெருக்கி அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணி ரெண்டு பக்கம் கூட்டணும் வரும் பார்த்தீங்களா 1/2ஆல் பெருக்கி ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள் 4/9 வருது 4/9 இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுலேயும் கூட்டுச்சுமே இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆகுது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3x ப்ளஸ் 2/3 த ஹோல் ஸ்கொயர் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் என்னது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்போ ஏயோட வேல்யூ எக்ஸு பியோட வேல்யூ 2/3 அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவாம்மா நீங்கள் என்ன செய்யணும் இது கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டு ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் மறக்கக்கூடாது ஸ்கொயர் மெத்தடில் எக்ஸ் ஸ்கொயரின் கெழு வந்து 1 அதுக்கு பிறகு என்ன செய்யணும் இந்த ஸ்டெப் எக்ஸின் கெழு இன்டு 1/2 த ஹோல் ஸ்கொயர் இருபுறமும் கூட்ட வேண்டும் ஓகேவா இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிடணும் நல்ல ஸ்கொயர் மெத்தடுக்கு மட்டும் ஓகேவாம்மா தென் நார்மலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டு வரோம் ஓகேவா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகேவாம்மா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் என்ன செய்கிற வீடியோவாக அப்லோடு பண்ணி விட்டுறதான் ஓகேவாம்மா நீங்கள் இந்த உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷன் கூட நடத்துகிறேன் ஈவினிங் 7 to 9 லைவாகவும் டியூஷன் நடத்துகிறேன் ஓகேவாம்மா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க மாணவர்களுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுக்கமா நீங்கள் அங்கே போய் ஸ்டூடெண்ட்டாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து என்ன செய்ய எல்லா மேக்ஸமும் கிடைக்கும் ஓகேவா அங்கே விளம்பரங்களே இல்லாமல் நீங்கள் அழகாக மேக்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஓகேவாம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்